சொல்லுங்க பாரதி, ஏதோ சார் பேசிட்டு இருக்கும்போது சொல்ல வந்தேன். சார் சொல்றாரு, அவர் சொல்றது எல்லாமே அனுமானத்தின் அடிப்படையில் சொல்றாரு. இப்போ நான் சாரை பார்த்து கேட்குறேன், அவர் என்ன சொல்றாரு, தனி அறையில் கூப்பிட்டு போய் எழுதி வாங்கினாங்கன்னு சொல்றாரு. அப்படி எழுதி வாங்கினது எங்கேயாவது செல்லுமா? ஒரு எல்கேஜி பையனை கூப்பிட்டு கேட்டால் கூட சொல்லிடுவான், அப்படி ஏதாவது எழுதி வாங்கினா செல்லுமாங்கிறது. எழுதி வாங்குறது மட்டும் இல்லை, அவங்க பிடிக்கல. பேசி முடிச்சிடறேன் சார், அது பேசுங்க. தலைவர் கரூருக்கு போயிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பீங்க நீங்க? சம்பவ இடத்துக்கு போய் அங்கே தானா கூடுற கூட்டத்தை சேர்த்து வச்சுட்டு கூட கட்சிக்காரங்க எல்லாத்தையும் கூட்டு போய் அந்த வீட்டுக்காரங்களை மிரட்டினாருன்னு சொல்லியிருப்பீங்க. தலைவர் அங்கேயே ஒரு மண்டபத்தை வச்சு பேசியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? அங்கே பிஜேபிக்கார மண்டபத்தில் வச்சு ஒரு கூட்டணி கணக்கு போட்டாருன்னு சொல்லுவீங்க. ஆக தனக்கு பிடிக்காத கொண்டாட்டி கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தங்கிற மாதிரி தலைவர் எது செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிப்பது உங்க வேலையா இருக்கு. ஆனா எங்களுடைய நோக்கம் இதை வைத்து அரசியல் செய்வது அல்ல. ஏன்னா பாதிக்கப்பட்ட அரசியல் பண்றது நீங்க தான் அரசியல்படுத்தி. பாரதி சார் ஒரு நிமிஷம், பாரதி இப்ப அவர் சொன்னீங்க, அவர் அனுமானத்தின் அடிப்படையில் சொல்வது எப்படி செல்லுபடியாகும்? நீ கோர்ட்ல நீங்க அதான சொல்லியிருக்கீங்க, அனுமானத்தின் அடிப்படையில் முன்கூட்டியே எங்களுக்கு அனுமதி கிடைத்திருந்தால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. அதுதான் சார் நான் சொல்றேன். முன்கூட்டியே இப்ப உயர்நீதிமன்ற சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி செப்டம்பர் 18ஆம் தேதி உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. யாருக்கு? தமிழக அரசாங்கத்துக்கு. என்னன்னு எஸ்ஓபி ரெடி பண்ண சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான எஸ்ஓபி ரெடி பண்ண சொல்லி உத்தரவு. இன்னைக்கு வரைக்கும் இல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க இறந்து போய் 41 பேர் இறந்து போய் 30 நாட்கள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் தமிழக அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு நீதிமன்றத்திலையும் தேதிதான் வாங்கிட்டு போயிருக்காங்க அதே வழக்குல. சரிங்களா? அதான் நான் சொல்றேன். இப்ப முதலமைச்சர் சட்டப்பேரவை சொல்றாரு 7 மணி நேரம் தாமதம் தான் இறப்புக்கு காரணம்னு சொல்றாரு. அதே 7 நாள் அவங்க தாமதம் பண்ணி எஸ்ஓபிக்கு எந்த நிகழ்ச்சியும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம விட்டாங்க, எந்த முயற்சியும் செய்யாம விட்டாங்க அந்த காலகட்டத்திலேயே. இன்னைக்கு அதோட கூடி 30 நாள் ஆச்சு. இன்னைக்கு 37 நாட்களாக தமிழக அரசு உயர்நீதிமன்றம் திரும்ப 2 வாய்தா 3 வாய்தா தள்ளி போயிட்டே இருக்கு. எஸ்ஓபி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி இது வரைக்கும் தமிழக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு தான் நாங்க அந்த அதிகாரியை கேட்கணும், இந்த அதிகாரியை கேட்கணும், அவங்கள கேட்கணும், இவங்கள கேட்கணும். இதெல்லாம் 11ஆம் தேதி நவம்பர் 11ஆம் தேதி நாங்களாம் ஒரு வரையறை ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. எஸ்ஓபி யாரும் ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்க கொடியை பார்த்து கொடி தெரியுது பா, உயருது பாரு சொன்னதும் அதுக்கப்புறம் பிள்ளையார் சொல்லி போட்டான்னு சொன்னது சார். நாங்க ஒரு துக்க நிகழ்வுல நாங்க துக்கத்துல இருக்கும் பொழுது நீங்க கேட்கிற கேள்வி எல்லாரும் 30 நாள் கழிச்சு நம்ம ஊர்ல கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, என்ன நாள் தான் அவங்க போய் சிவன் கோயில்ல விளக்கேற்றுவாங்க. 30 நாள் கழிச்சு இவர் கூப்பிடுறாரு. ஏன் இதை அப்ப இங்க கூப்பிட்டு பேசுறவரு உடனே கூட கூப்பிட்டு பேசிருக்கலாம்ல சார்? உங்களுடைய அனுமானத்துக்கு அரசியலும் தெரியல, செயல்முறை திட்டங்களும் தெரியல. என்ன பேசுறீங்க? மிஸ்ரெப்ரசன்ட் பண்ண வைக்கிறாங்க உங்க மக்கள் மத்தியில. பேரை கொன்று போய் பார்க்கணுங்கிற ஒரு மனித நாகரிகமே இல்லாமல் உனக்கு வசதி இருக்கு, பணம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அறையில 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு தனியா வச்சு பேசுறீங்க. உங்களுக்கு என்னாலும் பேசுறீங்க. ஒண்ணும் இல்ல திரும்ப சொல்றேன். அமைதியா இருங்க சார். நடந்ததை பத்தி அதான் நானும் சொல்றேன். அவதான் நானும் சொல்றேன். நீங்க போகுது சார், 2 பக்கம் பைக் போகுது சார், ஆட்கள் போறாங்க சார். ஒரே ஒரு ஜனநாயக படப்பிடிப்பின் இறுதி காட்சிக்காக அங்கே ஒத்திகையோடு உங்களுக்கு போயிட்டு வந்தாங்க. நீங்க ஒரு பாரதி நான் பேசும்போது கரெக்ட் பண்ணிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார். கரெக்ட் பண்ணிக்க முடியாம மறுபடியும் அவர்களை அழைப்பது கனாகரியத்தின் உச்சங்களை குறித்து எங்க சார் சார் கொஞ்சம்